ஹாய் லவ் பேட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் அப்படின்னா 9 month ஸ்கேன் பார்க்க போகிறோம். 9 month ஸ்கேன் தான் பார்க்க போகிறோம். இன்னும் நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டல்னு எந்த ஸ்கேனிங்கே தெரியலை. கன்ஃபார்ம் ஆகலை. இப்போ தான் போய் ஸ்கேனிங்கே பார்க்க போகிறோம். நேற்று ஒரு ஸ்கேனில் என்ட்ரி போட்டோம், பட் அப்போ ரொம்ப தூரமாக இருக்காது. ஸோ பக்கத்தில் எங்கேயாவது தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். அங்கே அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லி தெரியல. நான் ஆல்ரெடி டோக்கன் போட்டது வேறு ஹாஸ்பிட்டலில். ஓகே, பார்க்கலாம். வந்து மொத்தம் ஸ்கேனையும் வச்சு பேசி அதுக்கப்புறமா எப்போ டெலிவரி டேட்டு எல்லாமே சொல்லிடலான் இருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போவாங்க உட்கார வச்சுட்டு அப்படியே எங்கள் ஏடிஎம்க்கு வந்தோம். உள்ள காசு எடுத்து போகலான்னு. அவள் ஸ்கேனில் இருக்கா, அப்படியே காமிக்கிறேன். இதுதான் சுப்பாவுக்கு ஸ்கேன் பார்த்த இடம் தெங்காசில் தான் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே ஹெச்பி பெட்ரோல் பங்க் இருக்கும். அதுக்கு சைடில் ஒரு ரோடு கட் ஆகும். அதில் தான் இந்த இடம் இருக்குது. நல்லா பார்க்குறாங்கன்னா, சூப்பராக பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு இங்கே ஸ்கேன் பார்த்துருக்கலாம். நல்லாவே கவனிக்கிறாங்க, அதான் மெயின். குழந்தைய பார்த்தோம், செம்மையாக இருக்குது. எனக்கு கையும் மண்டையும் தான் தெரிஞ்சது, குட்டி குட்டியாக தான் தெரிஞ்சது, அவ்வளோ டீட்டெயிலாக தெரியல. உனக்கு எப்படி தெரிஞ்சு? சூப்பராக இருந்துச்சு, ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் ஸ்கேன் பார்த்துட்டு வந்தோம். வந்த உடனே திடீர்னு என்னன்னு தெரியல, எல்லோரும் குளிக்க போகலான்னு எக்ஸைட்டாக இருந்தாங்க. ஸோ நாங்களே எக்ஸைட் ஆகி இப்போ குளிக்கவே கிளம்பிட்டோம். எங்கே போகிறோங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இதை பார்த்தோன்னு அருவி நினச்சிடாதீங்க, இதுவும் இங்கேயும் குளிக்கலாம். ஸோ இந்த இடம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, தெரியாதவங்க பார்த்துக்கோங்க தயவுசெய்து. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது இங்கே நிறைய இடத்துல குளிக்கிற மாதிரி இருக்கும், பிரச்சனையாக இருக்காது. குளிச்சிங்க கோயிலில் சாமி கும்பிட்ற மாதிரி. ஸோ இங்கேருந்தா தண்ணி வரும், தெரியுதா? ஜம்முன்னு இருக்கா பார்க்கவே. இங்கே தண்ணி வரும், இதில் அப்படியே போகும். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த தண்ணி. ஸோ இந்த தண்ணியில் சந்தன காற்று அடிக்கும், வேறு லெவலில் வாசனை அடிக்கும். ஸோ நம்ம வீட்டில் இந்த வராங்க. குளிச்சுட்டு சூடாக டீ பஜ்ஜி சாப்பிட்லான்னா எப்படி? அதனால் நீங்கள் இது புதுசாக இப்போ தான் போட்டிருக்காங்க. புளி அருவி இந்த இடம் பேர், சொல்ல மறந்துட்டேன். பேர் புளி அருவி, 5 அருவி எல்லாமே போட்டிருக்காங்களா. ஸோ இது புளி அருவி புதுசாக போட்டிருக்காங்க. அதெல்லாம் ஃபஸ்ட்டில் நாங்கள் இந்த வழியாக போய் குளிக்க போவோம் மேலே, இப்போ அலோடு இல்லை. ஸோ தம்பி பிள்ளைங்க சுட சுட இருக்கு பஜ்ஜி. என்னம்மா சுடுதா? என்ன அட்லி சுடுதா? நம்ம ப்ரோ வந்த உடனே சூடாக போட்டுருந்தாங்க, சாப்பிட்டு. ஸோ சீசன் டைம் அந்த இடத்துல இப்போ தான் வரோம். அவங்க 2 பேர் முன்னாடி போகிறாங்க, நாங்கள் 2 பேர் பேக்கில் அப்படியே ஒன்று ரசிச்சுக்கிட்டே வரோம். கிளைமேட்டை பார்த்துக்கோங்க மேலே எப்படி இருக்குன்னு. ஆமாம், ஃபஸ்ட்டு ஜோடி வந்து செக்யூரிட்டி மாதிரி முன்னாடி பின்னாடி மறைச்சு கூப்பிட்டு வரோம். இந்த உலகத்துலேயும் பார்க்க முடியாத பழம் இருக்கு. வரேனே இவங்ககிட்ட கேள்வி இருக்கும். ஸோ தண்ணி விழுது தெரியுதா?
தெரியுது. கை நடுங்க. ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது இங்கே செம்ம கிளியராக தெரியும் தண்ணி விழுறது. பயங்கரமாக விழுது தண்ணி. சீனரி கட்ட தான் நான் இவ்வளோ தூரம் வந்தேன் உங்களுக்காக. ஸோ இப்போ நம்ம வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.